அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லடத்தின் ரிங் ரோடு தற்போது திமுக அரசால் மாற்றி அமைக்கப்பட்டு நில அளவீட்டு பணியை துவங்கியுள்ளதாகவும் அதிமுக அரசு அறிவித்தது போலவே பழையபடி அதே திட்டத்தை அதே சாலை மார்க்கமாக வரைபடத்தின் மூலமாக திட்டமிட்டபடி கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை மாணிக்காபுரம் நாரணாபுரம் பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் MSM ஆனந்தன் செல்போன் மூலமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலரிடம் பேசி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மேலும் இந்த ஸ்கீம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் தானே மக்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் எனவும் அவர் தெரிவித்தார். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது. சொல்லுங்க. மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரிங்க. பார்த்துட்டு நம்ம அதுக்குண்டான ஏன்னா அந்த நடவடிக்கை என்னன்னு நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோணுங்க. எங்களுக்கெல்லாம் தெரியாது, சொன்னா தானே தெரியும். சரிங்க சார். அது என்ன சார், அது மாத்திட்டீங்களா ஸ்கீம்? இப்போ இல்லை ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருந்ததில்ல, அந்த 13.85 கிலோமீட்டர் எடுத்து வச்சுருந்தாங்க முதல்லையே. அந்த சரி சரிங்க. இது அப்ஜெக்ஷன் நிறைய இருக்குங்க சார் இதுக்கு. சரி, நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா அடுத்தது அதான் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஏதாச்சும் அலைன்மெண்ட் மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றலாம் மறுபடியும். நீங்கள் பார்த்துக்குங்க சார் அதை கொஞ்சம். அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.